நான் அடுத்த கொண்டு கஷ்டம் கொடுக்க மாட்டேன். இந்த பேட்டி கேட்டாங்களே, நான் தான் சொன்னேன், யாருக்கும் கஷ்டம் வேணாம்ப்பா அப்படின்னு சொன்னேன் நான். ஸோ அம்மாவை மட்டும் கூட்டிட்டு போயிருக்காங்க, தனியா விட்டுட்டு 25 வருஷம் விட்டவங்க இப்ப கூப்பிட்டா எப்படி போவாங்க? மாட்டாங்க. அதான் அவங்களுடைய வலி புரியுது மேடம். இது வரைக்கும் எங்களாண்டே சொல்லல மேடம். எங்களாண்டே சொல்லவே இல்லை. 3 வருஷத்துக்கு முன்னே அதான் இருந்தாங்க மேடம். 5 வருஷம் பழகிருக்கேனே, ஏதாச்சும் சொல்ல மாட்டாங்க சொன்னேன். மேடம். இந்த 5 வருஷமா ஹெல்ப் பண்ணா கூட எந்த விஷயத்தையும் குடும்பத்தையும் கேட்டாவே எழுதுறாங்க. அதனால கேட்கறதே கிடையாது. மறந்துட்டான்றீங்க. இது எப்படி இருக்கு இந்த பதில்? அங்க ஏதாவது சின்ன வீடு ஏதாவது கிடைக்குமாமா? பார்த்தா கிடைக்க மேடம். எவ்வளவு வாடகை இருக்கும்? சின்ன வீடுன்னா 5000 ரூபாய் 4000 ரூபாய் அது மாதிரி வரும். இங்கெல்லாம் வாடகை கூட மேடம். நானே அந்த ஹவுஸ் ஓனர்கிட்ட சொல்லிட்டேன் மேடம், பின்னாடி 3000 ரூபாய் வாடகை இருக்குது, 10,000 ரூபாய் நான் அட்வான்ஸ் தரேன், மாதம் வாடகை கொண்டு வந்து நானும் கொடுக்குறேன், இவங்களை அந்த ரூமில் வச்சிங்கன்னு சொல்லிட்டேன். கூப்பிட்டதுக்கு நான் கூப்பிட்டேன் அவங்கள, போய் இருங்கன்னுட்டு. வேண்டாம் மேடம், போய் இருங்கன்ட்டு கூப்பிட்டேன். எனக்கு கூட மாட கண்ணு தெரியாத வேற தடுமாற்றமாக இருக்குது, அதனால வேணான்ட்டேன் நான். சரி அம்மா, அவங்க கூட வரமாட்டாங்க, நீங்க எப்போவாது போய் அவங்கள பாருங்க, சரியா? இப்போ அவங்க கோவம் நியாயமானது.